அந்த ஜாதகத்தையே நம்ம என்ன பண்ணணும், அப்படியே கிரக நமக்கு தெரியணும் இருக்குதுன்னா வெறும் சூரியனா அதுக்கு பிரயோஜனம் இல்லை. சூரியனுடைய சூரியன் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது, அது அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளியை வாங்கி அப்படி வெளிப்படுத்துது. அப்போ பாவகம் எடுக்கணும். பாவகம் எவ்வளவு முக்கியமானது. பொதுவான வாஸ்து எப்படி எல்லாருக்கும் பொதுவானதாக அமையுமா? உச்சமங்கள் என்ற தலைப்பில் முதல் முறையாக நம்மளுடைய ஜோதிட பயிற்சி மையத்துக்கு வந்து சிறப்புரையாற்றுகிறார். ஐயா அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி அவருடைய கருத்துக்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் மாணவர்களை வச்சிருக்கிறாரு. இந்தியா முழுவதும் அற்புதமான முறையில் ஜோதிடத்தை நேசிக்கின்றவர்கள்லாம் கோபையாவுடைய மாணவர்களாக இருக்கின்றனர். அந்த அளவுக்கு ஜோதிடத்தில் எந்த தலைப்பு கொடுத்தாலும் சரி, என்ன கேட்டாலும் சரி, எப்படி எல்லாம் பாயிண்ட் எடுக்கிறாருன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அற்புதமான முறையில் ஜோதிடம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கு நல்ல வழி காட்டி கொண்டிருக்கின்ற கோபையா அவர்கள் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்து தலைமை ஏற்று நீங்கள் சிறப்புரையாற்றப் போகின்றார். ஐயாவுடைய பதிவுகள் மிக அற்புதமாக இருக்கும். கூர்ந்து கவனிங்க, கூர்ந்து கேளுங்க. நீங்கள் அற்புதமாக அனைவருக்குமே இன்றைக்கி ஒரு பாக்கியம்தான். ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் சிறப்பு கருத்தரங்கம், அனைவருக்கும் தித்திக்கும் பொங்கலாக, தித்திக்கும் கரும்பு இனிப்பாக ஜோதிடத்தினுடைய கரும்பின் சுவையை இப்பொழுது தர உள்ளார். ஐயா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் நண்பர்களே. சென்னிமலையாண்டவனுடைய அரும்பெரும் கருணையினாலும் என் குருநாதர் மணியனையாவையும் வணங்கி, சேலம் இது என் சொந்த ஊர். இங்கே தான் பக்கத்தில் தாரமங்கலம் தான் என் சொந்த ஊர். இங்கே வந்து பேசுகிறதுல நான் ஒரு பெருமை கொள்கிறேன். என்னன்னா, ஜோதிடத்தில் இப்போ ஐயா சொன்ன மாதிரி நோய் எடுக்கணும். அதில் எப்படி எடுக்கணும், எப்படி என்ன பண்ணணும், நோயெல்லாம் என்ன மாதிரிலாம் வருது அப்படின்னு பல ஆராய்ச்சி அவர் பண்ணி பேசியிருக்கார். ரொம்ப நல்லா பேசினார். அதில் ஒன்றொன்றுக்கும் ஒரு லக்கணமும் போட்டு சொல்லிட்டார். இந்த லக்கணம் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஐயா சொன்னதில் ஒரு வார்த்தை பாருங்கள், சொல்லாமா? மேச லக்னம் 4 செவ்வாய், புதன் சார், சரிதானுங்களே? புதன் 6 இவனுக்கு என்ன வரும்? மஞ்சக்காம். சரி, இவருக்கு என்ன வந்திருக்கு தெரியுங்களா? ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு. என்ன வந்திருக்குது? டேட் வேணுமா? 3/9/1983 10:28 இதே சேலம். கொடுங்க. இல்லை போட்டு பார்க்கணும். 3/9/1983 நைட்டு 10:28 சேலம். அப்போது ரொம்ப சிம்பிளாக மஞ்சக்காமாலையும் வரும். அப்படின்னா அவர் சொன்னதில் தப்பு இல்லை. ஆனால் இது வந்திருக்கு. ஏன் வந்துச்சு? ஜோதிடத்தில் அந்த புதன் இங்கே இருக்காரு. கரெக்டாக சொல்கிறேங்க, ஏது சரியாக இருக்கு? இது ஒரு முறை. ஒரு ஜாதகம் வந்தால் ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அந்த ஜாதகத்தையே நம்ம என்ன பண்ணணும், அப்படியே கிரக நமக்கு தெரியணும். அது ஜோதிடத்தில் நீ இது ஒரு முறை. ஒரு ஜாதகம் பார்க்குறோன்னா அது அப்படியே தள்ளி போயிடக்கூடாது. இப்போ ஐயா ஒன்று சொல்கிறாங்கன்னா ரைட், ஒரு தப்பும் மஞ்சக்காமலையும் வரலாம், வரக்கூடாது. இன்னும் நிறைய ஆண்டுகள் இருக்குது, மஞ்சக்காமலாம் வரலாம். எதுவுமே ஜோதிடத்தில் இல்லைங்கிறதே இல்லை. ஆனால் முன்னாடி இப்போ என்ன வந்திருக்குது? ஏன் வந்துச்சு? 8க்குரியவன் நாளில் பாவக சூட்சுமங்கள்னு இப்போ நம்ம பேச சொல்கிறாங்க இல்லையா? அதைத்தான் இப்போ நான் சொல்கிறேன். ஒரு கிரகம் இருக்குது, சூரியன் இருக்குதுன்னா வெறும் சூரியனா அதுக்கு பிரயோஜனம் இல்லை. சூரியனுடைய சூரியன் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது, அது அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளியை வாங்கி
அப்படி வெளிப்படுத்துது, நட்சத்திரத்தினுடைய ஒளியை வாங்கி அப்படி வெளிப்படுத்துது. இது இப்படி பண்ணிகிட்டு இருக்குது, ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனால் அது என்னவா எரியுதுன்னா அது பாவகம். என்னவா எரியுதுன்னா அதுக்கு பாவகம் வேணும். மேச லக்னம், 8க்குரியவனாய் லக்னாதிபதியாய் செவ்வாய் லக்னாதிபதி, 8க்குரியவனும் ஆகி 4 புரிஞ்சுதுங்களா? இது பாவம். அப்போது 8க்குரியவன் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரும். லக்னாதிபதியே போய் நீசமும் ஆகிருக்கிறான். அது என்ன சாரத்தில் ஆகிருக்கிறான்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் ஆகியிருக்கிறான். அப்போது 3 6க்குரியனுடைய சாரம் வாங்கியிருக்கிறான். இப்போ வெறும் செவ்வாய் மட்டும் போட்டால் தெரியாது, வெறும் செவ்வாய் அப்படின்னா தெரியாது. லக்னம்னு ஒரு புள்ளி வேணும். அப்போ பாவகம் எடுக்கணும். பாவகம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா, நீங்கள் ஒரு குழந்தை பெறுறீங்க, பேர் வைக்கலின்னா எப்படி அந்த குழந்தைக்கு தெரியாதோ, என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு பேர் வச்சா தானே இந்த குழந்தை இவர் இன்றைக்கி சுந்தரராஜன் ஐயா அப்படின்னு தெரியும். ராமநாதன் ஐயா ராமநாதன் ஐயான்னா அது தெரியும். அந்த பேர் தான் பாவகம். என்ன பண்ணாலும் பாவகத்தினுடைய தன்மை இல்லாமல் 8க்குரியவன் போய் 4 உங்களுக்கு கொடுத்த ஜாதகம், லக்னாதிபதி நீசத்தில் 6க்குரியனுடைய சாரம். ஸோ ஏதோ ஒரு நோய் வரப்போகுது, ஏதோ ஒரு நோயே அவருக்கு வரப்போகுது. என்ன நோய் வரும்? நோயை கொடுப்பவன் சனி, நோயை அதை சூப்பராக்குறவன் ராகு, அதை அதிகப்படுத்துறவன், பெருசாக்கிடுவான். நோய் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நோயை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. இப்போ அந்த ஜாதகம் உங்களுக்கு கொடுத்தனா அந்த ஜாதகத்தில் 7ல் சனி இருக்குதுங்களா? 10ஆம் பார்வையா 4 பார்க்குதுங்களா? சே எஸ் ஆர் நோ? அந்த ராகு 2ல் இருக்குதுங்களா? 3ஆம் பார்வையா பார்க்குதுங்களா? பார்க்குதா? நான் இந்த ஜாதகம் கொண்டு வரல, ஐயா சொன்னோன்னா ஒரு ஜாதகம் வருது. இப்போ பாருங்க, எது பிரச்சனை, ஒரு ஜாதகத்தில் என்ன பிரச்சனை, அதுக்கு தான் நமக்கு 3 பாவம் கொடுத்துருக்குறான். ஒன்று 6, இன்னொன்று 8, இன்னொன்று 12. சோதரர்களுக்கு தேவையான பாவம் வர்றவனை பார்ப்பான், 6 8 இது குறை சொல்கிறதுக்கு. ஒருத்தர் குற்றம் கண்டுபிடிச்சா சிறந்த குற்றம் கண்டுபிடிப்பான்னு தான் ஜோதிடன்னா மாறுறான். சிறந்த குற்றம் கண்டுபிடிக்கணும். இது இப்படி ஆகி போச்சு, அப்போ தான் ஆமாம் சாமி, ஏன்னா அவன் குற்றத்துக்கு தானே வர்றான். ஆமாம் சாமி இப்படி ஆகி போச்சா, இந்த மாதிரி நடந்துதா, இந்த மாதிரி பிரச்சனையாச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த 6ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் துணை செய்யுது. 6ல் நிற்கக்கூடிய கிரகம் கூட ஒரு பெரிய கஷ்டங்களை கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். ஆனால் இந்த 6ஆம் அதிபதி இருக்கார் பாருங்க, அவர் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார். இந்த 8ஆம் அதிபதி எங்கே போய் நிற்கிறார் பாருங்க, 6ஆம் அதிபதி எங்கே நிற்கிறாரோ அந்த ஜாதகத்தில் பாருங்கள், மேச லக்னத்துக்கு 6ல் புதன் இருக்குதுங்களா? கரெக்டாக சொல்கிறேன்னா, மேச லக்னம் 2ல் இருங்க, மேச லக்னம் 2ல் ராகு, 3ல் மிதுனம் புனர்பூச நட்சத்திர சந்திரன், 4ல் செவ்வாய், 5ல் சூரியன் சுக்கிரன், 6ல் புதன், 7ல் சனி, 8ல் குரு கேது. கரெக்டாக இருக்கா? இதுக்கே ஒரு தடவை கை தட்டலாம். ஏதோ ஒரு ஜாதகம், ஏதோ ஒரு ஜாதகம் அவர் சொன்னதுலேயே பிடிச்சிக்கலாம். நான் ஒன்றும் ப்ரிப்பேர்லாம் கிடையாது. சுந்தரராஜனியா பேசின ப்ரிப்பேர் கிடையாது, நமக்கு ப்ரிப்பேர் கிடையாது. வந்தோடனே எதை பற்றி வேணாலும் பேசலாம், ஜோதிடத்தில் என்ன வேணாலும் கேட்கலாம், எதை பற்றியும் பேசலாம். ஸோ அங்கே என்ன ஆகுது, நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் நோயின்னு எடுத்தால் சனியை பாருங்க,
சனி இருக்கிற இடத்துல ஒரு குற்றம் இருந்துக்கிட்டே இருக்கு, ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் சனி எங்கே இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குறை குற்றம் இருக்கும். ஒவ்வொரு கிரகம் இருக்கிற இடத்துல ஒரு விஷயம் நமக்கு இருக்கும். சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்துல ஒரு குற்றமும் குறையும் இருக்கும். அது என்ன இடத்துல, அது உச்சமாக இருக்கலாம், ஆட்சியாக இருக்கலாம், நீசமாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் சனி எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்தில் ஒரு குறை குற்றம் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அப்புறமேட்டு குரு பார்க்குறாரு சார், அப்படி சார், இப்படி சாருங்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா. அப்போ நோயின்னு போயிட்டா கட்டாயம் சனியை பார்க்கணும், அதுக்கு அடுத்து பார்க்க வேண்டியது ராகுவை பார்க்கணும். இந்த 2 கிரகங்களுமே நோய்க்கு வலிமையான விஷயத்தை கொடுக்குறாரு. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஒரு கட்டம் போட்டு எழுதிக்கிட்டீங்களா? சனி பார்வை இருக்கா? ராகு பார்வை இருக்கா? இவருக்கு ஸ்டண்ட் வச்சுருக்காங்க ஹார்ட்டில். இந்த ஜாதகருக்கு ஸ்டண்ட் வச்சுருக்காங்க. அது ஏன் சார் அது வச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தானே. இப்போ பாருங்கள், அந்த சாரநாதன் 6ல், இப்போ வந்து புதன் 6லேயே இருக்கார். அவருக்கு புதன் 6லேயே இருக்கார். லக்னாதிபதியை 4ல் போய் நீசமாகி சனியும் பார்க்குது, ராகுவும் பார்க்குது, குருவும் கேதுவோடு சேர்ந்து பார்க்குது. ஒரு கிரகம் இணைஞ்சதுன்னா, ராகு கேது இணைஞ்சதுன்னா நீங்கள் எல்லோரும் பலன் எடுக்கிறப்ப தடுமாறக்கூடாது. ஒரு கிரகத்தோட ராகு கேது இணைஞ்சதுன்னா அந்த கிரகத்தின் தன்மையிலேயே போய் அந்த இடத்த பார்க்கும். குரு கேது இணைஞ்சிருக்குதுன்னா அந்த கிரகத்தினுடைய தன்மையோட அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும். குருனா கொழுப்பு. ஏன்னா அந்த மேச லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல அந்த குரு கேது இருப்பார். நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் அந்த ஜாதகத்தை போட்டுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மேச லக்னம் 12 பாவத்தையும் எழுதிக்கோங்க. 8ஆம் இடத்துலேருந்து குரு பார்ப்பார். அதுதான் பாவகம். 8வது பாவகத்தில் இருந்து 8 என்கின்ற இடத்திலிருந்து கேதுவுடன் சேர்ந்து 4ஆம் பாவத்தை குரு பார்க்கிறார். பொதுவாக குரு செவ்வாய் பார்த்தா என்ன இருக்கும்? குரு மங்கள யோகமா? அப்படியா? இவருக்கு குரு மங்கள யோகம் என்ன கொடுத்துருக்கோம்? சரி, அது பிரச்சனை இல்லை, நான் அது கேட்கல. பொதுவாக குரு செவ்வாய் பார்க்கும்போது குரு வந்து 8ல் இருந்து பார்க்குறார். இவருக்கு இன்னும் சொத்து அமையல. நல்லா பார்த்துக்குங்க, சொத்து அமையல. ஆனால் எல்லோரும் நம்ம என்ன சொல்கிறோம்? குரு மங்கள யோகம், குரு பார்த்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கார் குரு. வலுவெல்லாம் குரு எப்பவுமே வலுவானவர் தாங்க. குரு அஸ்தமனமானாலும் அந்த பார்வையை கொடுப்பார். அந்த பார்வையை கொடுப்பார். ஏன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு வாத்தியார்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் மேலே எங்களுடைய கண் இருந்துட்டு தான் இருக்குமா இல்லையா? ஸோ குரு எப்படி பார்த்தாலும் பார்வையை கொடுக்குறாரு. 8ஆம் இடத்தின் காரகங்களை அப்படியே கேதுவுடன் சேர்ந்து அந்த லக்னாதிபதிக்கு போய் அடிக்கிறார். அந்த பார்வையை கேதுவுடன் அடிக்கிறாரு. அப்போது ஹார்ட்டுக்கு போகிற இடத்துல புதன்கிற நரம்பு, ஆயிலி நட்சத்திர சாரம் நரம்பில் குருங்கிற கொழுப்பு கட்டி கேதுங்கிற அடைப்புடன் இருக்குது. அதை வெளியே எடுக்கிறாங்க. அதுக்கு ஸ்டண்ட்டுங்கிற ஒரு ஸ்ப்ரிங்கை உள்ள கேது பார்த்ததுனால அப்படி டபக்குன்னு சொறி விட்டுருக்குறாங்க. இந்த பக்கம் ராகு நோயை அதிகம் பண்ணி விடுது. இந்த பக்கம் சனி அதுவும் நோயை கொடுத்துருச்சு. சீக்கிரமாகவே நோய் வந்துருச்சு. இப்படி எடுக்கணும். ஒரே விஷயம்தான். அப்போ நமக்கு என்ன பாவகமோ
என்ன பாவகம். 8ஆம் இடம் ஆயில்னா ஆயில் தான் அது தரும். நீங்கள் லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரு, 8ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாருன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல? நான் நல்லா ஜம்முன்னு இருக்கேன், 8ஆம் அதிபதி கெட்டு போச்சு, போகிற வழியில் செத்து போயிட்டுன்னு என்ன பண்ணுறது? அப்போ 8ஆம் இடம்ங்கிறது அவ்வளோ வலிமையானது. ஆயில்னா 8 தான் பார்க்கணும். ஒவ்வொரு பாவகங்களையும் நீங்கள் பார்க்கணும். லக்னாதிபதினா நான் எப்படி இருக்கிறேன், நான் என்ன மாதிரியெல்லாம் செயல் பண்ணுவேன், நான் ஜெயிக்கிறேனா அப்படிங்கிறத சொல்லக்கூடியவர் லக்னாதிபதி. லக்னத்தில் இருக்கும் கிரகங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் இவருடைய உருவ தோற்றத்தை கொடுக்கலாம், இவருக்கு என்னென்ன மாதிரி வசதி வாய்ப்புகளை அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் முடிவு பண்ணும். லக்னாதிபதி என்பவர் நீ என்னதான் கொடுத்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது தான் லக்னாதிபதியுடைய தன்மை. லக்னத்தில் எனக்கு ஒரு கிரகம் இருக்கலாம். இப்போ எனக்கு லக்னத்தில் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் இருக்குன்னா எப்படி இருக்கணும்? நல்லா ஒரு பிரைட்டாக ஒரு பவராக இருக்கணும் தானே? இருக்குது. ஆனால் என்னுடைய லக்னாதிபதி சந்திரன் போய் 8ல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு இதுக்கு சொல். அப்போது அந்த பிரைட்லேருந்து விலகி செல்கிறேன். பிரைட்லேருந்து எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு புகழ் வெளிச்சம் வேண்டாம், இந்த வெளிச்சம் லைட் ஆஃப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆனால் எனக்கு இயற்கையாகவே புகழ் கிடைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கும். இருந்தாலும் நான் விலகி சென்று விடுவேன். விலகி சென்று நான் கோடீஸ்வரன், எனக்கு இப்போ லக்னத்தில் குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கோடியை கொடுப்பதற்கு அந்த அவங்க வீட்டில் தயாராக இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த குரு லக்னத்தில் இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த லக்னாதிபதி அவருக்கு ஏதோ ஒரு நல்ல வகையில் சம்மந்தப்படணும். பட்டா அதை எடுத்துக்குவார், குழந்தை பாக்கியத்தை எடுத்துக்குவார், அந்த எல்லா விஷயங்களையும் அந்த லக்னம் அடை. நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டீங்க லக்னத்தில் கிரகம் இருந்தாவே அவருக்கு எல்லாம் கிடைச்சிடும். அது கட்டாயம் கிடைக்கும். நானே லக்னாதிபதி அதுக்கு 6 நிற்கிறேன், வேண்டாங்கிறேன். இப்போ என்ன பண்ணுவீங்க? எப்படி கிடைக்கும்? நான் போனால் தான் லக்னாதிபதினா நான். ஆனால் என் லக்னத்தில் குரு இருக்குது, அப்போ எனக்கு சொத்து இருக்குது. எனக்கு அந்த சொத்து எனக்கு வேண்டாம், நான் தான் போய் உட்காந்துக்கிறேன். நான் சன்னியாசியாக போயிடுறேன், வெளிநாட்டில் போய் உட்காந்து நான் சம்பாதிக்கிறேன். நான் இந்த சொத்தை இருந்தால் இப்போ தம்பிங்க நீங்கள் வச்சுங்க அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறான், லக்கணத்தில் கிரகம் இருந்தால் அள்ளி அள்ளி வச்சுக்குவோம், வந்துடும், எல்லாம் நமக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறான். அது இருக்கும், அது பேசிக்காக இருக்கும். அதை அடையிறது லக்னாதிபதி அதுக்கு சம்பந்தப்பட்டால், நல்ல நிலையில் இருந்தால் அதை அவர் அடைவார். இதுதான் லக்ன பாவம். நீங்கள் பாவகத்தை பற்றி பேசுறதுனால நான் சொல்கிறேன். அதே மாதிரி 2ஆம் இடம் என்பது தன குடும்ப வாக்குஸ்தானம். இந்த 2ஆம் அதிபதி அல்லது 2இல் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்துட்டா அதன் மூலியமான வருமானங்களை இந்த ஜாதகர் பெறுவார். ஆனால் அந்த 2ஆம் அதிபதியானவர் எங்கே போய் இது கிரகம் இருந்தால் அதன் மூலியமாக இப்படிலாம் பண்ணு, இப்போ 2ல் சனி இருக்குது, இரும்பு தொழில் பண்ணு அப்படின்னு அந்த கட்டம் சொல்லுது, இந்த கட்டம் சொல்லுது. ஆனால் அது மேட்ரு, இரும்பு தொழில் அது நடக்கும், பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும், அதில் போய் 10 நாள் உட்காந்துட்டு வருவான், அது மேட்ரு இல்லை. அந்த 2ஆம் அதிபதியானவர், அந்த 2ஆம் பாவ அதிபதியானவர் யாரோ, இப்போ மேச லக்னம்னா சுக்கிரன், அவரு போய் எங்கே இருக்காரோ, எங்கே இருக்காரோ அதைத்தான் முடிவு பண்ணுவார். அதைத்தான் நீங்கள் அந்த ஜாதகத்திலே பாருங்கள், 2ல் ராகு இருக்கும். 2ல் இவர் என்னவா இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னம்மா சொல்லுங்க. இல்லை ஒர்க்கிங்கில் சொல்கிறேன், வருமானம் அசுபம். 2ல் ராகு இருந்தாவே அசுபந்தான். ராகு இருந்தாவே 2ல் இருந்தாவே அசுப பேச்சு வரத்தான் செய்யும். கொஞ்சம் ஏதாவது பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும்.
அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆமாம், 2ஆம் அதிபதி சுக்கிரன் போய் 5ல் இருக்குங்க. ம் ஜோசி சூரியனோடு இருக்கு. டீச்சிங், பேங்கிங், ஆடிட், இவ்வளோதான். ஜோதிடமும் அவர் தெரிஞ்சிருப்பார், டீச்சிங்லேயும் இருந்திருக்கிறாரு, பேங்கிங்கில் வேலை செய்கிறாரு, அவ்வளோதான். இதுக்கு என்ன கஷ்டம்? 2ல் ராகு இருக்குது. ராகுக்கு பேங்க்கு சம்மந்தம் இருக்குதா? இல்லை. அப்போ பாருங்கள், இதுதான் பாவக அதிபதிங்கிறது. ஒரு பாவக அதிபதி எவ்வளவு முக்கியமானவர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ஜாதகம். அந்த 2ஆம் அதிபதி போய் 5ல் இருக்காரு. 5ஆம் இடம் தான் வங்கி. 5ஆம் இடம் தான் வங்கி. நீங்கள் வந்து ஒரு அதிர்ஷ்டங்கிற நிலையில் 5ஆம் இடம் இருந்தால் கூட இந்த சேமிப்பு, வங்கி கணக்கு, இது எல்லாமே 5ஆம் இடம் தான் சொல்லும். அப்போ வங்கிங்கிற இடத்துல போய் 2ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்குது. கூடவே சூரியனும் இருக்குது. கூடவே பேங்க்கில் என்னவா இருப்பார்? தலைமை அதிகாரியாக இருப்பார், மேனேஜரு. சூரியன்னா மேனேஜர். சூரியன்னா மேனேஜர், நிர்வாக திறமை, மேனேஜராக இருக்கிறாரு அப்படின்னு காமிக்குது. அது 2ல் ராக வச்சுக்கிட்டு ராகுக்குண்டான தொழில் வந்து கள்ளக்கடத்தல், வந்து இது, அப்புறம் வந்து சட்டத்துக்கு புறம்பானது, நீ வந்து கறி வெட்டி விற்ப, இப்படிலாம் சொன்னால், இல்லை இரும்பு கடை வச்சிருப்பேன்னு சொன்னால் இது நடக்குமா? நடக்குமா? எப்படி பார்த்தீங்களா? ஒரு பாவக அதிபதி தான் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. அவர் எங்கே போய் உட்கார்றாரோ அது சம்பந்தமான விஷயங்களை முன்வைக்கிறார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு மற்றதெல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சும்மா சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்குன்னா தந்தைக்கு வந்து கொஞ்சம் இளமையான தோட்டம் இருக்கும். தந்தைக்கு வந்து ஒரு பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா பார்ப்பார், சைட் அடிப்பார். அல்லது வந்து தந்தை கொஞ்சம் நல்லா டீக்காக ட்ரெஸ் பண்ணிக்குவார். அந்த சுக்கிரன்கிறது கொஞ்சம் தண்ணி போடுறது இருக்கலாம். சுக்கிரன்கிறது கண்ணாடி போட்டிருப்பார். சர்க்கரை வியாதி உள்ள தந்தை. சூரியன் சுக்கிரன்னா சுக்கிரன்னா சர்க்கரை, சூரியன்னா தந்தை. அப்போ என்ன சொல்லலாம்? சர்க்கரை வியாதியுடைய தந்தை. அதுக்கு ஏதேனும் ஒரு இது சொல்லலாமா ஒழிய அதுக்கு என்ன அதிபதின்னு தெரியணும். இது வந்து சும்மா அப்படியே வந்து ஒரு கிரகங்களை வச்சு சொல்கிற ஜோதிடமானது பொதுவானது. நீங்கள் பர்டிகுலராக போகணும்னா அந்த பாவக அதிபதியைத்தான் பார்க்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு. அப்போது 2ஆம் அதிபதி 2ல் ராகு இருக்குதுன்னு உடனே இவங்க குடும்பம் கள்ளத்தனமான குடும்பம்னு சொல்கிறதா? அப்படி சொல்லலாமா? 2ஆம் அதிபதி எங்கே போயிருக்காரு? சிம்மத்தில் இருக்கார், சூரியனோடு இருக்கார். அப்போ என்ன சொல்லணும்? இவங்க குடும்பம் ஒரு பெரிய கூட்டு குடும்பம். சூரியன் தான் கூட்டு குடும்பம்ங்க. தெரியுங்களா? ஏங்க ஏன் அப்படி சூரியன் கூட்டு குடும்பம்? சூரியன் தான் நடுவில் உட்காந்துருக்கிறார். சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் இருக்குது, உண்டா இல்லையா? உனக்கு தெரியுமா? இந்த எல்லாருக்கும் கிரகங்களே இந்த இடத்த சொல்லுது. அதுதான் பிரம்மஸ்தானம்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் வாஸ்து மேலே இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்களே, இது ஒரு பிரம்மஸ்தானம்னு எல்லாம் நீங்கள் நினச்சிக்கங்க. பிரம்மஸ்தானம்ங்கிறது சூரியனை வச்சு தான் சொல்லும். ஒரு வாஸ்து கலைகளில் பிரம்மஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் அந்த பிரம்மஸ்தானம் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாததும் யார் கையில் இருக்குது தெரியுங்களா? யார் கையில் இருக்கு? அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கு. நல்லா இல்லைன்னா நீ பிரம்மஸ்தானம் கண்டுபிடிச்சி வச்சுருங்க பார்ப்போம். வாஸ்துக்காரங்களுக்கு நான் கேட்குறேன், எல்லா கட்டடத்தையும் ஒரே கட்டடமாக்குறீங்கள?
எல்லாருக்கும் வந்து பிரம்மஸ்தானம் ஓப்பனாக இருக்கணும், கன்னிமூலையில் பெட்ரூம் இருக்கணும், வடகிழக்கில் வந்து தண்ணி இருக்கணும், வடமேற்கில் டாய்லெட் இருக்கணும், தென்கிழக்கில் அடுப்பு இருக்கணும். இதுதானே நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாருக்கும் எப்படி இது ஒத்து வரும்? ஒத்து வருமா? ஒத்து வரும்னா சொல்லுங்கள். இப்போ நான் கேட்குறது, இப்போ நான் இப்போ பாருங்கள், கிரகங்கள்லேயே வாஸ்து இருக்குது. ஒரு கிரகம் அகலம்ங்கிறான். அகலமான இடம் அவனுக்கு அமையும். ஒரு கிரகத்துக்கு பேர் என்னது? அகலம். அகலமான இடம் அமையும். உங்கள் 4ஆம் அதிபதியுடன் அகலமான கிரகம் எது தெரியுங்களா? அகலம் குரு. உங்கள் 4ஆம் அதிபதியோட குரு சம்மந்தப்பட்டார்னு வச்சுங்க, கொஞ்சம் அகலமான இடமா கிடைக்கும்னு அர்த்தம். அல்லது 4ஆம் இடத்துக்கு குரு சம்மந்தப்பட்டாலும் அல்லது சுக்கிரன் சம்மந்தப்பட்டாலும் கொஞ்சம் அகலமாக கிடைக்கும், அகலமாக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கே யாருக்காவது அகலமான இடம் இருக்கா? அகலம் ஜாஸ்தி நீளம் கம்மி யாருக்காவது இருக்கா? இங்கே சரி, 4 சம்மந்தப்படும் போது குரு சம்மந்தப்பட்டால் கட்டாயம் அகலமான இடம் அமையும். அதோட மாற்றம், ஏன்னா அது அகலமான கிரகம். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி அமைப்பு வரும், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஸோ எப்பவுமே இந்த ஜோதிடத்தில் நீங்கள் வாஸ்து அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவான வாஸ்தா எல்லாரும் பார்க்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி. இப்போ நான் இங்கே இருக்கேன், இந்த இடத்துல வந்து ஐயா வந்து சதீஷ் ஐயா வந்து இவ்வளோ பெரிய ஒரு இதை நடத்துகிறார், ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறார். இதுவே நாளைக்கு ஒரு ஹோட்டல் கடைக்காரட்டு போச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்? இந்த ஜோதிட கருத்தரங்கம் இருக்குமா? இருக்குமா? அங்கே ஹோட்டல் நடக்கும். இங்கே இதுவே வந்து ஒரு டெக்ஸ்டைல் கார்ட்டு போனால் என்ன இருக்கும்? டெக்ஸ்டைல் நடக்கும். அப்போ வாஸ்து ஒன்று தானே. வாஸ்து ஏன் மாறுது? ஏன் மாறுது? ஏன் மாறுது? ஏமாத்துது. எல்லாம் பைத்தியம் முடிச்சு தெரியுறீங்களே. இல்லைங்க, எல்லாருக்கும் அந்த மைண்டு இந்த இடத்துல ஒரு இருந்துச்சுன்னா அவ்வளோதான். இல்லை இது இப்படி இருக்கக்கூடாது, அது அப்படி இருக்கக்கூடாது, இடி அது ஒட்டை. இந்த இடிக்கிறவன் உடைக்கிறவங்க கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, ஐயோ என்னென்னா, ஒரு செங்கல் வச்சு கட்டி பார்த்தா தெரியும். போனோன்னே இந்த இடி அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன், அந்த கட்டடம் கட்டி பார்க்கறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதுக்கும் உயிர் இருக்குது. அப்போ இடி அதை உடனே இல்லை இது உனக்கு ஒத்து, அதை டெமாலிஷ் பண்ணு, அதை அப்படி போடு அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வாஸ்து 100% உண்மை, அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொதுவான வாஸ்து எப்படி எல்லாருக்கும் பொதுவானதாக அமையுமா? இன்றைக்கி இந்த வீட்டில் ஐயர் இருந்தால் சைவம் இருக்கும், நாளைக்கு இந்த வீட்டில் வந்து முஸ்லீம் இருந்ததுன்னா அசைவம் இருக்கும். அப்போ இருக்கிறது ஒரே வீடு தான். இந்த இடத்துல தான் ரூம் இருக்குது, இங்கே தான் இருக்குது, எல்லாம் இங்கே தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை இந்த வீட்டில். எப்படி அப்புறம் வாஸ்து வேலை செய்யும்? வேலை செய்யும் நண்பர்களே. அது உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த வாஸ்துவை நீங்கள் கனெக்ட் பண்ணால் வேலை செய்யும். உங்களுக்கே சூரியன் வந்து கெட்டு போய் கிடந்தால் உங்களுக்கு பிரம்மஸ்தானம் எப்படி நல்லா இருக்கும்? வருமா? அதனால ஒவ்வொரு கிரகங்களும், நீங்கள் நியூமராலஜி யூஸ் பண்ணுறீங்க, எல்லோரும் நியூமராலஜி, ஏன்னா 1 பீனா 2, நீங்கள் என்ன இங்கிலீஷ்லேயே பிறந்தீங்களா? ஒரு பேர் மாற்றுறீங்களே, ஒரு ராமன் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு 2 லெட்டரை போட்டு ராமான் அப்படின்னு வச்சுக்கிறீங்க. அவங்க ஏதாவது ஜெயிச்சிருக்காங்களா? ஜெயிக்க முடியாதுங்க. ஜெயிக்க முடியாது. நீங்கள் பார்க்குற நியூமராலஜி இருக்கு, அதுவும் எங்கேருந்து வருது?
கிரகத்தில் இருக்குது, கட்டத்தில் இருக்குது. எனக்கு வடக்கு பார்த்த வீடு தான் நன்மைனா எனக்கு வடக்கு பார்த்து அமையும். என் பையனுக்கு கிழக்கு பார்த்து தான் அமையும்னா அவன் வடக்கில் வந்து உட்காந்துருந்தா என்ன பண்ண முடியும்? உட்காருவானா? அவன் என்ன பண்ணுவான்? ஒரு காலத்தில் அதை விற்றுட்டு கிழக்கு போயிடுவான். கிரகங்களை நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. இருக்கிறதுலையே வலிமையானது உங்கள் ஜாதகம்தான். நீங்கள் மற்றதெல்லாமே சைடு தான். மற்றது எல்லாமே சரி. ஆனால் வாஸ்து இல்லைன்னு நான் சொல்ல, 100% உண்டு, 100% உண்டு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த இடத்தை நீங்கள் ஆய்வு பண்ணும்போது அவங்க ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பார்க்கணுமோ ஒழிய ஜாதகத்தையும் வாஸ்துவையும் வெவ்வேறு போனோன்னே இது இப்படி அது அப்படி சொல்வதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. பாரிஸ் கார்னர் நேர் மூளை குத்து உண்டா இல்லையா? பாரிஸ் கார்னர் குத்துதா இல்லையா? இப்படிதான் இருக்குது. எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனி ஆச்சு? எப்படி ஆச்சு சொல்லுங்க? எப்படி ஆச்சு? அவருடைய ஜாதகம் அங்கே வேலை செய்யுது. குத்தல் சொத்தும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நேர் குத்தல், மூலக்குத்தல் அது வேற, ஆனாலும் அந்த யோகத்தை கொடுக்குது. ஸோ அதனால் ஜாதகத்தோடு சேர்ந்த வாஸ்து பார்க்கணும், ஜாதகத்தோட சேர்ந்த வாஸ்து பார்க்கணும், ஜாதகத்தோடு சேர்ந்த நியூமராலஜி பண்ணணும், ஜாதகத்தோட சேர்ந்த நியூமராலஜி பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வரக்கூடிய நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு கடவுளாகவே மாறிவிடுவீர்கள். இல்லைன்னா அவங்கள நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏமாறுது. ஏன் மாறுகிறது? ஏமாறுது. வாடிக்கையாளரை ஏமாற்றக்கூடாதுங்க. நமக்குன்னு மனசாட்சி வேணுமா இல்லையா? உண்டா இல்லையா? வரக்கூடிய வாடிக்கையாளரை நீங்கள் 1% ஏமாத்தினா கூட அது அப்படியே உங்களுடைய வம்சத்துக்கு போயிடும். வம்சத்துக்கு போய் அவனை போய் அதை பண்ணுங்கிறது, தவறான வழி காமிக்கிறது. ஜோதிடத்தை கற்றுக்கோங்க. ஒழுங்காக கற்றுக்கிட்டீங்க, ஒழுங்காக கற்றுக்கிட்டு பலன் சொன்னால் அவனுக்கு ஒரு நல்ல வழி காமிக்கிற ஒரு பெரிய கடவுளாக மாறிடுவீங்க. நீங்கள் தப்பாக சொல்லி ஒருத்தருக்கு அரிசி வியாபாரம் பண்ண சொல்லி சொல்கிறாங்க, அரிசி வியாபாரம் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அவர் அரிசியை வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணலான்னு முடிவு பண்ணி பண்ணுறாரு. ஆனால் பாருங்கள், அவருக்கு அந்த முன் அனுபவம் அதில் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2-3 லோடு வாங்கி விற்றுட்டாரு. அந்த லாபம் வந்துகிட்டு இருக்குது. வருமானத்தை எப்படி திரும்பி எடுக்கிறதுன்னு தெரியல அவருக்கு. கொஞ்ச நாளில் ஒரு 1/2 லோடு அரிசி பக்கம் அப்படியே பூத்து வீணாக போயிடுச்சு. அவர் சொல்கிறாரு, சார் எனக்கு 10ல் சந்திரன் இருந்தது அப்படின்னு சொல்லி எங்களுடைய அஸ்ட்ராலஜர் அரிசி வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆனால் எனக்கு வரலையே சார். என்ன சார்? அரிசி வியாபாரம் வரல சார், ஆனால் இவ்வளோ லாஸ் ஆகி போச்சு சார் அப்படின்னு சொல்கிறார். வெளியே வர வேண்டிய பணத்தை அவரால் வாங்க முடியல. 10ல் சந்திரன் எப்படி தெரியுங்களா? விருச்சிக லக்கணம், விருச்சிக லக்கணம் 10ல் சந்திரன் இருக்குது. பாதகாதிபதி 10ல். அரிசி செய்ய சொல்லலாமா? செய்ய சொல்லலாமா? செய்ய சொல்லலாமா? செஞ்சால் என்னாகும்? அதுக்கு உண்டான பாதகத்தை கொடுக்கும், பாதகத்தை கொடுக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, உங்கள் 10ஆம் அதிபதி பாதகத்துக்கு போயிட்டாலும் பாதகாதிபதி 10ல் இருந்தாலும் உங்கள் தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சொந்த தொழிலில் செய்யறதுக்கு பதிலாக ஏதேனும் மற்றவங்களுக்கு கூட்டு போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு சைலண்ட் பார்ட்னரா அல்லது முதலீடு இல்லாத பார்ட்னரா, அப்படி இல்லைன்னா நம்மளை மாதிரி ஜோதிடம் சொல்லக்கூடியவரா இல்லை ஒரு ஆசிரியரா இப்படி போயிட்டீங்கன்னா
நீங்கள் நல்லா இருப்பீங்க. பாதகாதிபதி உங்கள் தொழிலில் ஒரு பாதகத்தை செஞ்சு தான் தீருவார். அதனால தான் அது பாதக அதிபதி. 10ஆம் அதிபதி பாதகத்துக்கு போனால் முதல் தொழில் நட்டமாகும். கவனமாக இருக்கணும். முதல் போட்டு செய்கிறத கஷ்டப்படும். கவனமாக இருக்கணும். எப்படியும் ஒரு லாஸு கொடுத்துருவான். அப்போ லாஸுக்கு எதுக்கு தொழில் பண்ணணும்? பண்ணுமா? பண்ணக்கூடாது. அப்போ அதிலே பாருங்கள், 2ஆம் அதிபதி போய் குடும்பாதிபதி அந்த ஜாதகத்தில் அது போய் சுக்கிரன் சூரியனோடு இருக்குது குடும்பத்தில். இப்போ இவங்க குடும்பத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்குது. அரசு வேலையில் இருக்கிறவங்க இருப்பாங்களா? இருப்பாங்க. ஏன்னா குடும்பாதிபதியுடன் சூரியன் இருக்குது. குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அரசு வேலையில் இருக்கிறாங்க, அரசு வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ 2ஆம் அதிபதி குடும்பம், அதாவது குடும்பம், அவர் போய் 5ல் இருக்கார். அவர் போய் 5ல். 5ங்கிறது அதிர்ஷ்டமா? இவருக்கு எப்போ அதிர்ஷ்டம் வேலை செய்யும்? நல்லா தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே. உடனே அங்கே போகக்கூடாது. 2ஆம் இடம் குடும்பம் அமைஞ்ச பின்னாடி, குடும்பம் அமைந்த பின்னாடி இவருக்கு என்னாகும்? அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா 2ஆம் அதிபதியே 5ல் இருக்கார். இவர் 2ல் ராகு இருக்குன்னு சொல்லி இவர் பொய்யா பேசுவார், இவர் அதை பண்ணிடுவார், இதை பண்ணிடுவார், அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. அந்த 2ஆம் அதிபதி சூரியனோடு இருந்தால் நேர்மையாக பேசுவாரா மாட்டாரா? எஸ்ஆர்னோ பொய் பேசுவார். எதில் பேசுவார்? சார் ஒரு இன்சூரன்ஸ் மேனேஜர் என்ன சொல்லுவாங்க, சார் ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க, ஒரு டெபாசிட் போடுங்க, இதைத்தானே கேட்பார். அவர் மேனேஜர் போய் தேவையற்ற பொய்யை பேசிகிட்டு இருப்பாரா? சொல்லுங்கள். 2ல் ராகு இருக்கவனெல்லாம் பொய் பேசுகிறான்னு சொன்னால், அப்போ 2ஆம் அதிபதினு ஒருத்தர் இருக்கிறானே, அவனை என்னங்க பண்ணுறது? எதுக்கு அவர் பொய் பேசணும்? நீங்கள் எப்பவுமே பொய் எதற்காக பேசப்படணும் வேணும். பொய்யே எதற்காக பேசப்படணும் தேவையில்லை. அவருக்கு காலையில் பேங்க்கு 9 மணிக்கு போனால் நைட்டு 9 மணிக்கு வராங்க. அவர் எதுக்கு பொய் பேசணும்? தேவையா? தேவையில்லையே. அப்போ 2ல் ராகு இருக்குன்னா அந்த பொய்த்தன்மை அவன்கிட்ட இருக்கலாம், பொய்த்தன்மை இருக்கலாம். ஆனால் நான் பொய் பேச மாட்டேன்னு இந்த சூரியனோட போய் நின்றுக்குது. இந்த 2ஆம் அதிபதி என்ன சொல்லுது? நான் பொய் பேச மாட்டேன். நான் எதுக்கு பேசணும்? பேசியிருந்தா என்ன சொத்து சேர்ந்துருக்கும்ல, சேர்ந்துருக்குமா இல்லையா? பேசியிருந்தால் ஏதோ ஒரு வகையில், ஏதோ பொய்யா பேசிகிட்டு இருந்தால் ஏதோ ஒரு வகையில் கிடச்சிக்கிட்டே இருக்கும்ல, கிடைக்கல. 2ஆம் அதிபதி சூரியனுடன் போனால் நேர்மையின் அர்த்தம். சூரியன்கிறது என்னது? நேர்மைக்குண்டான கிரகம். அது 5ஆம் பாவம் நல்ல பாவம், நியாயமான பாவம். 5ஆம் பாவம் ஒரு மெஜஸ்டிக்குங்க. ஜோதிடமும் அப்படித்தான் இருக்கணும். அதனால தான் ஜோதிடத்தை 5ல் வச்சான். 5ல் ஏன் ஜோதிடத்தை வச்சான்? அது பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சூரியன். காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சூரியன். 5ஆம் இடத்தை தான் ஜோதிடமாக வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு பாவகத்தையும் நீங்கள் பார்க்கணும். 2ல் ராகு இருந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவர் பொய் பேசுவார்னு இல்லை. பொய் பேசியிருக்கலாம், சின்ன சின்ன பொய் இருக்கலாம். பொய்யே பேசாத மனுஷன் என்ன இங்கே தான் போகணும். ஆனால் அவர் 99 என்ன இருக்கார்? 2ஆம் அதிபதி சூரியனோடு போனதுனால பொய் பேசுவது இல்லை. அப்போ அதான் அந்த பாவக வலிமை அப்படிங்கிறத அது சொல்கிறோம். 3ஆம் இடம் என்னது? சகோதர சகோதரிகள், வீரியம், விஜயம், வெற்றி அப்படின்னு இருக்குது. அந்த ஜாதகத்தில் பாருங்க, 3ஆம் அதிபதி புதன் 6ல் உச்சமாக இருக்காரா? அப்போ இவருக்கு வீரியம் இருக்குமா? 3ஆம் அதிபதி போய் 6ல் உச்சமாக இருந்தால் வீரியமான ஆளாக தான் இருப்பார். எஸ்ஆர்னோ? 3ஆம் அதிபதி போய் 6ல் வீரியம், விஜயம், வெற்றி உண்டு. எழுதி ஜெயிக்கிறது உண்டு. எழுதி ஜெயிக்கிறது உண்டு. 3ஆம் அதிபதி 6ல். 3ஆம் இடம் சைக்கிள். அது போய் 6ல் இருக்குது. திருட்டு. 6ஆம் இடம் திருட்டு. இவர் சைக்கிளை சின்ன வயதிலேயே தொலைத்தவர். இதே பலன்.
அந்த இடம் என்னது? கன்னி இடமா? கன்னியா? இந்த இந்த கன்னி இதெல்லாம் பார்க்கு இந்த மாதிரி இடங்களுக்கு சொல்லும். அப்போது பார்க்கு, ஒரு சோலை, ஒரு வனம், இந்த மாதிரி இடங்களை சொல்லும். இவர் பார்க்குக்கு விளையாட போகும்போது சைக்கிளை தொலைச்சிட்டு வந்தவர். விளையாட்டு மைதானம் தொலைச்சிட்டு வந்தவர். 3ஆம் இடம் கைகளா? 6ல் இருக்கா? 6ல் இருக்கா நண்பர்களே? அந்த 3ஆம் அதிபதி போய் 6ல்னா கையில் நோய் வரும்னு அர்த்தம். கையில் நோய் வருது அப்படின்னு அர்த்தம். என்ன நோய் சார் வரும்? கையில் போய் என்ன நோய் இருக்குது? கையில் சொறி சிறங்கு இல்லை. அடுத்து பாருங்க சொல்ல வரேன். இப்போ இந்த கேது இந்த பக்கம் பார்க்குறாரா? புதனை பார்க்குறாரா? எஸ் ஆர் நோ? இப்போ பாருங்கள், பொதுவாக கேது புதன் பார்க்கும்போது கையில் கட்டு போட வேண்டிய நிலைமை. கையை ஒடிச்சுக்கிறாரு. ஒரு கை அவருக்கு என்ன இது? ஒடிச்சுக்கிறாரு. கீழே விழுந்து கை ஒடையுதல். தொட்டில் போட்டிருக்காரு. கையை ரோப்பில் கட்டியிருக்கிறாரு. மாவு கட்டு போட்டிருக்கிறாரு. கேது தான் மாவு கட்டு. கேது தான் மாவு கட்டு. புரிஞ்சுதுங்களா? 6ஆம் இடம் வயிறு. இதுக்கு வயிறு சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமா? பெருசாக தான் இருக்கும். கரெக்ட். ஏன்னா புதன் 6ல் உச்சமாக இருக்குது. கேது பார்க்கறதுனால இவர் என்ன பண்ணுறாரு? அந்த வயிற்றை குறைக்கிறதுக்கும் ஊட்டுறதுக்கும் பாடாப்படுறாரு. அதுக்கு நிறைய எக்ஸசைஸு அது இதுன்னு போட்டு கேது பார்த்தா சுருக்கும். கேது பார்த்தா சுருக்கும். அப்போ அதுக்கான பாடுபடுறாரு அவர். அதுக்கான பாடுபடுறார். வயிற்றை குறைக்கிறது, ஏற்றுறது, இப்படி இருக்குது. 3ஆம் இடம் கைகள், 6ஆம் இடம் வேலை. அப்போ என்ன, எந்நேரம் கம்ப்யூட்டர் போட்டுக்கிட்டு வேலையை பார்க்குறாரு. 3ஆம் அதிபதி கை எண்ணுதல். புதன் பணத்திற்கு பாருங்க, நான் புதனை பணத்துக்கு உண்டான கிரகமாகவும் எடுப்பேன். புதனை பணத்துக்கு உண்டான கிரகமாகவும் எடுப்பேன். ஏன்? என்ன கரன்சி? பேப்பர். இப்போ புதன் தான் பணமாகும். அப்போ ஒரு காலத்தில் காயின்ஸ் இருந்தது, வராகன் இருந்தது, வராகன் இருந்தது. இன்னைக்கு பேப்பராக தான் எல்லாம் மாறிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அடுத்து என்னவா மாறப்போகுது? எல்லாமே டிரான்சாக்ஷன், ஜிபே, இப்படி போகுது. இப்போ புதன்னா கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் இல்லைன்னா இனி பண பரிவர்த்தனையே இருக்காதாட்டு இருக்குது. புதன் பேப்பர்னால் பேப்பரில் தானே பணம் வருது. அந்த பணத்தை புதனோட சந்திரனோ, புதனோட குருவோ, புதனோட சுக்கிரனோ சேர்ந்தா பணம் அதிகமாகிறது. ஏன்னா பேப்பர் அதிகமாக பணமாக மாற்றப்படுகிறது. அதுவும் பேப்பர் தானே. அந்த பேப்பரை மாற்றுறதுக்கு என்ன வேணும்? புதனோட இந்த சந்திரன், குரு, சுக்கிரன் இவைகள் இணைந்தால் புதன் என்கின்ற பேப்பர் பண பேப்பராக மாறுகிறது. பண பேப்பராக மாறுது. அதே மாதிரி பாருங்கள், 4ஆம் இடம் அப்படிங்கிறது சொத்துக்கள், கல்வி, தாய் தந்தையின் ஆயுள், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். இப்போ 4ல் செவ்வாய் இருக்குது, அப்போவே சொத்து இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்படி தானுங்க? ஆனால் பாருங்கள், அந்த 4ஆம் அதிபதி போய் 3ல் இருக்குது. 4ஆம் அதிபதி போய் 3ல், அந்த செவ்வாய்க்கு 12ல். அது லக்னாதிபதியான செவ்வாய்க்கு போய் 12ல் இருக்குது. இன்னும் சொத்தே அமையல, சொத்தே அமையல. இதைத்தான் சொல்கிறேன் நான். ஒரு நாளில் ஒரு கிரகம் இருக்குது, உடனே சொத்து வந்துடும். நீங்கள் தெற்கு பார்த்து வாங்கியிருப்பீங்க, செவ்வாய் தெற்கு, நீங்கள் தெற்கு பார்த்து வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. லக்னாதிபதியான செவ்வாய்க்கு அந்த 4ஆம் அதிபதி 12க்கு போயிடுச்சா இல்லையா? அந்த ஜாதகம் போட்டிருக்கீங்களா, எழுதியிருக்கீங்களா? சந்திரன் 3ல் நிற்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய்ங்கிறது சொத்துக்காரகன். செவ்வாய்ங்கிறது பாவத்துக்கும் 4ஆம் பாவத்துக்கு போய் 12ல் 3 நிற்குது. லக்னாதிபதி செவ்வாய், அப்போ 4ஆம் அதிபதி அது 12ல் நிற்குது. இவருக்கு இன்னும் சொத்தே அமையல.
ஒரு பேங்க் மேனேஜருக்கு சொத்து அமையலைன்னு சொன்னால் நம்ம இது என்ன சொல்கிறது? ஆனால் அமையல, சொத்து அமையல. அப்போ 4ஆம் இடம் கல்வியா, +2 படிப்பா, அதுவும் போய் 12 இருக்குது. அதுவும் போய் அந்த இடத்துக்கு 12 இருக்குது, லக்னாதிபதிக்கு 12. +2ல் ஒரு எதிர்பார்த்த மார்க் கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்கல. மேடம் கொஞ்சம்